மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்புங்கள் ஒரு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆமென். நீங்க இப்பொழுது என் மூலமா தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெறுறீங்க. இது ஒரு மனம் திரும்புதல், இது ஒரு புதிய காரியம், இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்துக்கு பின்பு உங்க மேல ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவு வரும். ஆமென். அந்த நிறைவுக்கு முன்னாடி ஒரு வழியை நான் ஆயத்தப்படுத்துறேன். அந்த நிறைவை நான் கொண்டு வரல, நானும் மனம் திரும்புதலுக்கு என்று ஒரு அடையாளமாக ஜலத்தினால் ஞானஸ்தானத்தை கொண்டு வந்தேன். எனக்கு பின் ஒருத்தர் வராரு, அவர் மனம் திரும்புதலுக்காக பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொண்டு வராரு. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதே மனம் திரும்புதலுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால யோவான் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார். அது தண்ணீரினால் கொடுக்கப்பட்ட அடையாளமா இருந்துச்சு. தண்ணீர் முழுக்கினால் உங்களுக்கு அவர் ஞானஸ்தானத்தை கொடுக்க வந்தார். நிறைய பேர் இன்னைக்கு தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானத்தோட நின்றுறோம். மனம் திரும்புதலுக்கு அடையாளமா தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஆனா மனம் திரும்புதலுடைய உண்மையான விஷயம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது. ஆமென், அல்லேலூயா. இயேசு அதை செய்ய வந்தார். இயேசு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க வந்தார். பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்து நமக்குள்ள வாசம் பண்ணி நம்ம கூட வாழ்வதற்கு இயேசு வழிகளை உண்டு பண்ணினார். யோவான் இயேசுவுக்கு வழியை உண்டு பண்ணினார், இயேசு பரிசுத்த ஆவியானவருக்கு வழியை உண்டு பண்ணினார். யோவான் அதுக்கு அடையாளமா ஜலத்தை பயன்படுத்தினார், இயேசு ஆவியானவரையே முழுகுதலாய் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நம்ம பாவம் பண்ணவர்களா இருந்தோம். நம்ம பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டுச்சு. யோவான் ஜலத்தினாலே தண்ணீரினாலே ஒரு சுத்திகரிப்பு அடையாளமா காட்டினார். இயேசுவோ இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்தார். அப்படி இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. அதனால நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு தகுதிதான், நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறதே அதுக்கு சமமா நல்ல ஒரு அடையாளமா இருக்கு. ஆமென். அது உனக்கு போதுமானதா இருக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் என்னை சகல பாவங்களில் நீக்கி சுத்திகரித்து மனம் திரும்புவதற்கென்று எனக்கு பரிசுத்த ஆவியானவராலே ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குது. ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு புதிய விஷயத்தை செய்யணும்னா நம்ம மீண்டும் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவரே நம்மை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து போகிற அழைப்பாளியா இருந்தார். அவர் தான் இன்னைக்குமே நம்மளை நடத்துறார். அவர் தான் இன்னைக்குமே நம்ம கிட்ட பேசுறார். நம்ம சிந்தையை புதிதாக்க சொல்லி அவர் நம்மை பயிற்று வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு